எல்லாருக்கும் வணக்கம். டேக் கீவேர்ட்ஸ் இத பத்தி தான் டீப்பா பார்க்க போறோம். இந்த டேக் எங்க கொடுக்கணும், கீவேர்ட் எங்க கொடுக்கணும் சொல்லிட்டு தான் டீப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சேனல்ல வியூஸ் டிக்ரீஸ் ஆகுதா, வாட்சர்ஸ் சடனா டிக்ரீஸ் ஆகுதா, இதுக்குண்டான பதில் எல்லாம் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க போயிட்டு பாருங்க. புதுசா யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னா யூடியூப்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் சேனல் ஓபன் பண்ணணும். இல்லைன்னா கடைசியில உங்க சேனல் ரீயூஸ்டு கண்டென்ட், ரிப்பீட்டட் கண்டென்ட், டிசப்டிவ் பிராக்டிஸ் இந்த மாதிரி பல பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கேன்சல் ஆகிடும். சோ அதை பத்தி எல்லாம் நீங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் ஓபன் பண்ணுங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கு. சோ யூடியூப் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 பாலிசி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அதை மட்டும் நீங்க பாருங்க. சோ வாங்க இப்போ டேக் கீவேர்டு எப்படி கொடுக்கலாம் வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்ப டிஃபால்ட்டா டேகும் கீவேர்ட்ஸ் செட் பண்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்க குரோம்ல உங்களுடைய யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ப குரோம்ல ஓபன் பண்ணிருக்கேன். இங்க நல்லா பாருங்க. இடத்துல லாஸ்டா கீழே பாருங்க செட்டிங் இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா சேனல் இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே இங்க நிறைய வரும். இந்த செட்டிங் எல்லாம் நீங்க பண்ணணும். சோ பண்ணலன்னா வீடியோ இருக்கு, பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கீவேர்ட்ஸ்னா என்னன்னா உங்க சேனலுடைய கீவேர்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் பேர் கனி தமிழ் டெக். எல்லாரும் கனி சர்ச் பண்ணுவாங்க, இல்ல கனி தமிழ் சர்ச் பண்ணுவாங்க. சில பேர் கனி தமிழ் டெக்னு சர்ச் பண்ணுவாங்க. எப்படி சர்ச் பண்ணாலும் நம்மளுடைய சேனல் சர்ச்சில் வர இந்த இடத்துல நீங்க கீவேர்ட்ஸ கொடுத்து வைக்கணும். சோ நீங்க உங்களுடைய சேனல் நேம் எப்படி எல்லாம் மக்கள் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க போடணும். சோ உதாரணம், உங்க ஃப்ரெண்டு கிட்டயே உங்க சேனலை போட்டு சர்ச் பண்ண சொல்லுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா சர்ச் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட இந்த இடத்துல போட்டுக்கலாம். உங்க சேனல் நேம் இங்க மாத்தி மாத்தி கொடுத்துக்கலாம். கனின்னு கொடுத்துக்கலாம், கனி தமிழ் கொடுத்துக்கலாம், கனி தமிழ் டெக்குன்னு கொடுத்துக்கலாம். இதுவே இந்த கனிய கேப்ஷன்ல கொடுத்துக்கலாம். சோ நீங்க மாத்தி மாத்தி உங்களுடைய சேனல் நேம் கீவேர்ட்ஸா கொடுக்கணும். எப்படி போட்டாலும் உங்க சேனல் தான் வரணும். கனி தமிழ் டெக் நல்லா புரிஞ்சுக்குங்க. இது சில பேர் கனி தமிழ் THAMIL தமிழ் அப்படின்னு கூட டைப் பண்ணுவாங்க. சோ எப்படி எல்லாம் நம்மள டைப் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு 4 பேர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி மத்தவங்கள போய் சர்ச் பண்ண சொல்லணும். சோ அப்படி அவங்க எப்படி சர்ச் பண்றாங்க, சோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நீங்க கீவேர்ட்ஸ போட்டு வச்சுக்கணும். சோ கீவேர்ட்ஸ்னா இதுதான் உங்க சேனல் நேம் தான். டிஃப்ரெண்டா நீங்க எழுதி வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கீவேர்ட்ஸ் இப்படிதான் கொடுக்கணும். கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க சேனலுடைய சாவி. எப்படி போட்டாலும் உங்க சேனல் தான் வரணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேகும் அதே போலதான் உங்க வீடியோக்கான கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அப்லோட் டிஃபால்ட்ஸ் இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல தள்ளுங்க. இந்த இடத்துல டேக்னு இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனலை எப்படி எல்லாம் போட்டு தேடுவாங்கன்னு சர்ச் பண்ணீங்க. இப்போ உங்க சேனல்ல இருக்கிற வீடியோவை மக்கள் எப்படி எல்லாம் சர்ச் பண்ணுவாங்கன்னு போடணும். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன்னா யூடியூப் ஸ்டார்ட் முதல் மானிடைஸ் வரை போட்டிருக்கேன். அதாவது பிக்கஸ்ட் டைட்டில் ஹவ் டு யூடியூப் கிரியேட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் மானிடைசேஷன் தமிழ், அந்த மாதிரி பிக்கஸ்ட் டைட்டில மட்டும் இந்த இடத்துல போட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரிதான் நீங்க கீவேர்ட்ஸ கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் கொடுத்துருங்க. சோ இப்போ நீங்க டேக் எப்படி கொடுக்கணும்னு பார்த்துட்டீங்க. கீவேர்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துட்டீங்க. எப்படி டிஃபால்ட்டா கொடுக்கணும்ன்றதையும் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் ஒவ்வொரு வீடியோக்கும் எப்படி டேக் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்பை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூவை டச் பண்ணிக்கிறேன். அகைன் யுவர் வீடியோஸ், உங்களுடைய வீடியோஸ்க்கு போங்க. நெக்ஸ்ட் இந்த 3 டாட்டை டச் பண்ணி எடிட் ஆப்ஷன் போங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல
டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி, ஆடியன்ஸ், லொகேஷன், பிளேலிஸ்ட், ஆல்டர்னேட் கண்டென்ட், டேக். சோ இந்த இடத்துல டேக்னு இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாத்தீங்களா, இந்த வீடியோவுடைய கீவேர்ட்ஸ் அதை தான் இங்க கொடுக்கணும். அதை தவிர்த்து நீங்க வேற எதையும் கொடுக்க கூடாது. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி இதெல்லாம் எப்படி கொடுக்கணும், ப்ராப்பரா எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்படிதான் ஒவ்வொரு வீடியோக்கும் டேக் கொடுக்கணும். ஸோ இதை பத்தி எல்லாம் நேற்றுக்கு போட்ட ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த டேக் எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு 2 டிப்ஸ் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சொல்றேன், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப் சேனலை ஓபன் பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க மத்தவங்களுடைய வீடியோ லிங்க்கும் காப்பி பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோவுடைய டேக பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அந்த வீடியோவுடைய லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப உதாரணம், நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சோ நான் டச் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல ஷேர்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சோ நீங்க இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப இது உங்களுக்கு சொல்ல போறது இல்ல. சோ நீங்க இது உங்க சேனலுக்கு ஆப்போசிட் சேனல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. சோ நான் இப்ப என்னுடையதை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் இதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. சோ அதனால என்னுடையதை வச்சு நான் காமிக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ யூவை டச் பண்ணி என்னுடைய வீடியோவை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 3 டாட்டை நான் டச் பண்ணிக்கிறேன். அகைன் ஷேர் வீடியோவை டச் பண்ணிக்கிறேன், காப்பி லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோவுடைய காப்பி லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. அதை நான் வெளியே வந்துடுறேன். பாத்தீங்கன்னா கூகுள்ல யூடியூப் டேக் எக்ஸ்ட்ராக்டர் டூல்னு ஒண்ணு இருக்கு, அதை போட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிக்கோங்க. அகைன் யூடியூப் டேக் எக்ஸ்ட்ராக்டர் டூல்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூடியூப் வீடியோ URL இருக்கு, இங்க நீங்க லாங் பிரஸ் பண்ணுங்க, பேஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டேக்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப என்னுடைய டேக் எல்லாம் இங்க வந்துடுச்சு. ஸோ இது போல உங்களுக்கு யாருடைய சேனல் நல்லா போகுது, அதாவது உங்க கேட்டகரிக்கு ரிலேட்டடா இருக்கும் பாத்தீங்களா, அவங்க என்ன டேக் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே அவங்க பேரெல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுறாதீங்க. டேக் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து போடுங்க. பேரெல்லாம் எடுத்து போட்டீங்கன்னா ஸ்ட்ரைக் வரக்கூட வாய்ப்பு இருக்கு, கார்ப்பரேட் கிளைம் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பெயர் மட்டும், இப்ப ஹவ் டு ஓபன் யூடியூப் சேனல், இது காமன். இந்த மாதிரி காமன் வேர்ட்ஸ் இருந்தா மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நீங்க பாத்துட்டீங்க. செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. யூடியூப் சிக்கன் பெஸ்ட் டேக்னு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்து சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்துடுச்சு. ஸோ இது சிக்கனுக்கு மட்டும் இல்ல, ரங்கோலி, சாரி, நெக்ஸ்ட் யூடியூப் டிப்ஸ், வாட் எவர் எனி கைண்ட் ஆஃப் ஹேஷ்டாக் எல்லாம் இங்க போட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சிக்கன் ரெசிபிக்காக ஒரு பெஸ்ட் ஹேஷ்டாக் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ நீங்க மட்டன் ரெசிபிக்காகவும் கேட்கலாம், ரசத்துக்காகவும் கேட்கலாம், ஸோ பிளாக்காகவும் கேட்கலாம், எல்லாத்துக்குமே நீங்க கேட்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஹேஷ்டாக் சிக்கன் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் டச் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மேல தள்ளுங்க. இங்க பாருங்க, சிக்கன் ரெசிபிக்கு பெஸ்டான ஹேஷ்டாக்லாம் ஃபர்ஸ்ட்லயே வந்துடுச்சு. கொஞ்சம் நீங்க மேல தள்ளி பாருங்க, டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, சிக்கன் ஹேஷ்டாக் 100% மக்கள் பாக்குறாங்க. ஸோ ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க சேனலுக்கு ரிலேட்டடா இருக்கிறத நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேல தள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் ரிப்போர்ட்னு இருக்கும். ஹேஷ்டாக் சிக்கன்றத அதிக பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் இங்க காட்டும். இது சிக்கனுக்கு மட்டும் இல்ல, எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு இருக்கும். நெக்ஸ்ட் சிட்டிஸ்,
இதெல்லாமே இங்க இருக்கும், பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க செகண்ட் டிப்ஸும் பார்த்துட்டீங்க. சோ ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நீங்க காமன் வேர்ட்ஸ் மட்டும்தான் டேக்ல எடுத்து போடணும். ஒருவேளை மத்தவங்களுடைய பேரோ சம்பந்தம் இல்லாத டேகோ கொடுத்தீங்கன்னா உங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. சோ சேனலுக்கு சம்பந்தப்பட்ட டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் எல்லாமே சேனலுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற 2 வீடியோவும் புதிய யூடியூபரா இருந்தாலும் சரி, பழைய யூடியூபரா இருந்தாலும் சரி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் சில, அதாவது பணம் கட்டி, நான் வந்து எல்லாரையும் சொல்லல, பாத்தீங்கன்னா இந்த பணம் கொடுத்து சப்ஸ்கிரைபர் வாங்குறோம் பாத்தீங்களா, ஒரே இடத்துல இருந்து கும்பலா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைக்குது பாத்தீங்களா. சோ நான் இது யாருமே குறிப்பிட்டு சொல்லல, என்னுடைய லைஃப்ல நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சேனல் மூவ் ஆகவே இல்லை. சோ அந்த சேனல் நேம் பாத்தீங்கன்னா பிரகனி டாக். சோ கண்டிப்பா நான் ஓனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் போட ஆரம்பிச்சேன். சோ நான் வந்து யூடியூப்ல இருக்கிற சில செட்டிங்கை மாத்தினேன், கன்சிஸ்டன்சியை நான் வந்து மெயின்டைன் பண்ணேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே நீச்சல கண்டென்ட போட்டேன். சோ அதனால என்னுடைய சேனல் க்ரோ ஆச்சு. அதனாலதான் என்னுடைய சேனல் வந்து 3 மாசத்துல மானிடைஸ் ஆயிடுச்சு. சோ நான் ஏன் அடிக்கடிக்கு மானிடைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்னா, நம்மளுடைய சேனல் பத்தி யாருக்கும் இன்னும் தெரியல, அதுக்காக தான் அந்த வேர்டை யூஸ் பண்றேன், மத்த எதுக்காகவும் இல்ல. தயவு செஞ்சு என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க, உங்க பல தேடுதலுக்கு விடை இருக்கு. சோ உங்களுடைய டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மானிட்டைசேஷனுக்கு 4 விஷயம் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 விஷயம் தான் நாளைக்கு வந்து வீடியோவா வரப்போகுது. ஸோ அந்த 4 விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மானிட்டைசேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவும் வெயிட் பண்ணி நாளைக்கு இதே நேரத்துல பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.